السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. رياض الصالحين பாடம் 71. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 71ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய பாடத்தில் பாபுல் ஹஸ் என்ற தலைப்பின் கீழ் தூண்டுதல் என்ற பாடத்தை குறித்தான அந்த ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்கள் பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் தாராளமாக எங்களுக்கு வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 71ஆம் நாள் பாடத்துல நாம் 2 ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 2 ஹதீஸில் முதலாவது ஹதீஸானது 60 வயது ஆன போதும் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பற்றி சொல்ல வருகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, அல்லாஹு தஆலா ஒரு மனுஷனை தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எப்படிப்பட்ட மனிதன் என்று சொன்னால், அந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா 60 வயதை கொடுத்தும் அந்த 60 வயது வரையிலும் அவன் நற்செயல் செய்யவில்லை என்று சொன்னால், நல்ல செயலே செய்யல, அவன் வாழ்க்கையில ஃபுல்லா கெட்ட செயல் தான் செஞ்சிருக்கான். அப்போ அந்த 60 வயது ஆன போதும் அவன் கெட்ட செயல் தான் செய்யறான்னு சொன்னா, நல்ல செயல் எதுவுமே அவனிலிருந்து நிகழலன்னு சொன்னா, அந்த நபரை அல்லாஹு தஆலா தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான், தண்டனைக்குள்ளாக கூடியவனாக இருக்கிறான் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக பதிவு செய்து தருவார்கள். அப்போ இந்த ஹதீஸினுடைய அந்த கூடுதல் விளக்கத்தை நம்ம ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். இப்போ இரண்டாவது ஹதீஸாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை நாம் அமைத்திருக்கின்றோம். அப்போ எதன் காரணமாக இந்த ஹதீஸிற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று நாம் தலைப்பிட்டோம் என்று சொன்னால், இந்த ஹதீஸினுடைய ஒரு கதாநாயகனாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அண்டவர்கள் இருக்கின்றார்கள் என்ற காரணத்தினால்தான். அப்போ இந்த ஹதீஸானது எதை பற்றி சொல்லப்படுகின்றது, எந்த ஒரு நிகழ்வை பற்றி பேசக்கூடியது என்று பார்க்கும் பொழுது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பத்ர் போர்ல வயதான சஹாபாக்கள் அவர்களோடு ஒன்று சேர்த்துட்டாங்க. வயதான சஹாபாக்களோடு ஒன்று சேர்ந்து போக சொன்னாங்க. அப்போ அந்த வயது முதிர்ந்த அந்த சஹாபாக்கள்லாம் அவங்க மனசுல நினைச்சாங்களாம், இவர் சின்ன பையனா இருக்காரு, இவரை மாதிரி நமக்கே பிள்ளைகள் இருக்கு, எதனால இவரை நம்ம கூட அனுப்புறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, என்னன்னு தெரியலே அப்படி பேசி கொண்டு இருக்காங்க. இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்த்துட்டு, இவர்களை பத்தி நீங்கள் அறிந்து வைத்தது இவ்வளவுதானா என்று ஆச்சரியமாக கேட்டுட்டு போயிடுறாங்க. போயிட்டு ஒரு நாள் வருது. அந்த நாள்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிடுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு
அந்த வயது முதிர்ந்த அந்த சஹாபாக்களுடைய சபையில உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு அப்போ ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல கூறுறானா இல்லையா? அந்த ஆயத்தினுடைய கருத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த ஆயத்துடைய கருத்தை நீங்க சொல்லுங்க அப்படின்னு அந்த முதிய சஹாபாக்கள் அவங்களுக்கு எல்லாம் கேட்கிறாங்க. அந்த சஹாபாக்கள் சொன்னாங்களாம், அல்லாஹு தஆலா எங்களுக்கு உதவி செய்தால், எங்களின் பக்கம் அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்தா அவனை நாங்கள் புகழ வேண்டும், அவனை நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், அவனோடு நாங்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும் என்பதை தான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்பதை சொல்கிறார்கள். இன்னும் சில நபர்கள் அப்படி அமைதியா இருக்கிறாங்க, ஒன்னும் பேசலாம் அவங்க. அப்போ அந்த சமயத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து கேட்டாங்க, இப்னு அப்பாஸ் அவர்களே, நீங்களும் இப்படிதான் நினைக்கிறீங்களா? நீங்களும் இதே கருத்தை தான் சொல்றீங்களா அப்படின்னு கேட்ட பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்லை உமர் நாயகமே, என்னுடைய கருத்து இது கிடையாது என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அப்போ உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்க என்பதை இங்கு நீங்க பதிவு செஞ்சுதாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த ஆயத்தானது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தவணை குறித்தான ஆயத்தாக இந்த ஆயத்தானது இருக்கின்றது உமர் நாயகமே என்பதாக சொல்லி, இதை குறித்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டையும் அல்லாஹு தஆலா சொன்னான். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அறிய செய்தான், நபியே, உங்களுடைய தவணைக்கான அடையாளமாக இந்த ஆயத்தானது இருக்கின்றது. அதனால் நீங்கள் அல்லாஹுவை புகழ்வதை கொண்டு நீங்கள் தஸ்பீஹ் நிறைய செய்யுங்க, இன்னும் அல்லாஹ்விடத்துல நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அந்த பாவங்களை அதிகம் மன்னிக்க கூடியவனாக, தௌபாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை இதன் மூலமாக பதிவு செய்து தருகிறார்கள். அப்போ இந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த சம்பவத்தை தான் இந்த ஹதீஸ்ல நமக்கு பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதன் காரணமாக தான் இந்த ஹதீஸிற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று நாம் தலைப்பிட்டோம். அப்போ இன்றைய பாடத்துல இந்த 2 ஹதீஸுகளை பற்றி மட்டும்தான் நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 112வது ஹதீஸாக இது இருக்கு. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபுல இடம்பெயரக்கூடிய, பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸினுடைய வரிசையின் பிரகாரம் இது 112வது ஹதீஸாக இது இருக்கின்றது என்பதை சொல்றாங்க. வஅம்மல் அஹாதீஸு, இன்னும் அறிந்து கொள்ளுங்கள் இந்த ஹதீஸுகள் ஆகிறது. ஃபல் அவ்வலு, எனவே இது முதலாவது ஹதீஸாக இருக்கு. எந்த பாடத்தில்? இந்த பாபுல் ஹஸ் என்ற பாடத்தில் இடம்பெயரக்கூடிய ஹதீஸினுடைய வரிசையின் பிரகாரம் இது 1வது ஹதீஸாக இது இருக்கின்றது என்பதை சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இது அமைகின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அனின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் இவங்க அறிவிக்கிறாங்க. கால, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஅதரல்லாஹு இலம்ரிஇன், ஒரு மனிதனின் பக்கம் அல்லாஹு தஆலா உதுரை துண்டித்து விட்டான், தங்கடத்தை துண்டித்து விட்டான். அஹ்ஹர அஜலஹு, எப்படிப்பட்ட மனிதன்? அந்த மனிதனுடைய, அந்த நபருடைய தவணையை அல்லாஹு தஆலா பிற்படுத்தினான். இப்போ யாருடைய தவணைய அல்லாஹு தஆலா பிற்படுத்தினானோ அந்த நபர் பாவம் செய்து அதில் தங்கடம் கூறக்கூடிய அந்த தங்கடத்தை, அந்த உதுரை அல்லாஹு தஆலா துண்டித்து விட்டான். ஹத்தா, எதுவரை என்று சொன்னால், பலக 60 சனத்தன், 60 வயதை அடையும் வரை. அப்போ 60 வயதை அடையும் வரை
அவனது தவணையை பிற்படுத்தினானே, அப்படிப்பட்ட ஒருவரின் பக்கம் அல்லாஹு தஆலா தங்கடத்தை துண்டித்து விட்டான் என்பதாக சொல்ல வருகிறான். 60 வயசு ஆகியும் அவரு எந்த ஒரு அமலும் செய்யாம, அவரு தன்னுடைய வாழ்க்கையில பக்குவப்படாம அப்படி இருந்தாருன்னு சொன்னா, அவர் அந்த பாவத்திற்காக அவர் தங்கடம் சொல்வாரா இல்லையா? இப்படிலாம் நான் பாவம் செஞ்சுட்டேன் யா அல்லாஹ்ன்னு. அந்த தங்கடத்தை அல்லாஹு தஆலா துண்டித்து விடுவான் என்பதை இதன் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸினை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். இன்னும் இந்த ஹதீஸை பத்தி சொல்றாங்க. காலல் உலமாஉ, அறிஞர்கள் சொன்னார்கள், மஅனாஹு, அதனுடைய மஅனா ஆகிறது. அல்லாஹு என்பதற்கான அந்த மஅனாவை சொல்றாங்க. லம் யத்ருக், அவன் விடுவது இல்லை, லஹு, அவனுக்கு விடுவதில்லை, உذரன், ஒரு தங்கடத்தால் அவனுக்கு விடுவதில்லை. இது அம்ஹலஹு, அவனுக்கு அவகாசம் வழங்கும் நேரத்தில், ஹாதிஹில் முத்தத், ஹாதிஹில் முத்தத்னா அந்த 60 ஆண்டு காலம். அந்த 60 ஆண்டு காலத்துல அல்லாஹு தஆலா அவனுக்கு அவகாசம் அளிக்கும் நேரத்தில் எந்த ஒரு தங்கடத்தையும் அவனுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா விட்டு வைக்கிறது இல்லை. அப்போ 60 வயசு ஆயும் அவன் நற்செயல் செய்யறத தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கான், தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கான், லேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படிப்பட்ட அவனுக்கு அல்லாஹு தஆலா ஒரு தங்கடத்தை விட்டு வைக்கலாம் என்ன அர்த்தம்? அவனுக்கு ஒரு தங்கடம் அறிவித்து, அவனுக்கு ஒரு காரணம் சொல்லி அவனை அல்லாஹு தஆலா தப்பிக்க விட மாட்டான். அவனை அல்லாஹு தஆலா தண்டனைக்குரிய கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். அப்போ அதனாலதான் இங்க அழகர் அல்லாஹுக்கு அல்லாஹு தஆலா தண்டனைக்குள்ளாக்கினான் என்ற ஒரு அர்த்தத்தை நம்ம இங்க வச்சோம். யுகாலு, சொல்லப்படும், அஅதரர் ரஜுலு, ஒரு மனிதன் உதுரு செய்யப்பட்டான், உதுரானான். அப்படின்னா இதா பலகல் காயத ஃபில் உதுரி, உதுரு சொல்லும் விஷயத்தில் ஒரு எல்லையை அவன் அடைந்து விட்டால், இப்ப உதுரு செய்யும் விஷயத்துலனா உதுரு செய்ய சொல்லக்கூடிய பக்குவப்பட்ட அந்த வயசுல ஒரு மனிதன் அடைவதுன்னு சொல்றாங்க. இப்ப காரணம் கூறும் வயதின் எல்லையை அடையும் ஒருவனை தண்டிப்பான் என்பதே இதன் கருத்து என உலமாக்கள் சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் ஹஸ், தூண்டுதல் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமைவதற்கான, பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது 60 வயசு வரைக்கும் அவன் எந்த ஒரு நல்ல அமலையும் செய்யலன்னு சொன்னான். அப்படிப்பட்ட அந்த நபரை அல்லாஹு தஆலா தண்டனைக்குள்ளாக்குவான்னு சொன்னாங்க. அப்ப 60 வயசாகி எந்த ஒரு அமலையும் செய்யல. அப்போ 60 வயது ஆன பொழுதும் நீ அமலை செய்து கொள், உனக்காக வேண்டி அந்த நற்செயலை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அந்த செயலை செய்வதற்கான ஒரு விஷயத்தை, உங்கள் நஃப்ஸை நீங்கள் தூண்டிக் கொள்ளுங்கள் என்பதையும் இந்த ஹதீஸ்ல ஒரு கருத்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் ஹஸ், தூண்டுதல் என்ற பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடியதாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி 60 வயது ஆன போதிலும் என்ற தலைப்பின் கீழேயும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. இப்பொழுது அடுத்தபடியாக 113வது ஹதீஸ பார்ப்போம். அஸ்ஸானி, இந்த பாபுல் ஹஸ், தூண்டுதல் என்ற பாடத்திற்கு அமையும் ஹதீஸ்ல வரிசையின்படி இது 2வது ஹதீஸாக இருக்கு. அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அப்போ அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரலியல்லாஹு அன்ஹுமா, அவர்கள் இருவரை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அவர்கள் சொன்னார்கள்,
கான உமர் ரதியல்லாஹு அன்ஹு, உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஆகியிருந்தார்கள். ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. யுதுகிலுனி மஅ அஷ்யாஹி பத்ரின், பத்ர் போரினுடைய வயது முதிர்ந்தவர்களோடு, வயதானவர்களோடு என்னை நுழைக்கக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். அப்போ பத்ர் போர் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல வயதான சஹாபாக்கள் மத்தியில என்ன விட்டுட்டாங்க. நானும் ஒரு சின்ன பையன். யாரு சொல்றா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஒரு சின்ன பையன். அப்படி இருக்கக்கூடிய என்னை அந்த வயதான சஹாபாக்களோடு, அனுபவம் பெற்ற அந்த சஹாபாக்களோடு என்னை உமர் ரலியல்லாஹு அன்ஹு நுழைய செய்தார்கள். அப்ப அவங்க கூட போக செஞ்சாங்க, அந்த கூட்டத்துல சேர செஞ்சாங்க. ஃபகஅன்ன பஅலஹும், எனவே நிச்சயமாக அந்த முதியவர்களில் சிலராகிறவர்கள் வஜத ஃபீ நஃப்ஸிஹி, தன்னுடைய நஃப்ஸில் அவர்கள் பெற்றுக்கொண்டதை போல ஃபகால, சொன்னார்கள், லிம யதுகுலு ஹாதா மஅனா, லிம யதுகுலு எதற்காக நுழைந்தார், ஹாதா இவர் எதற்காக நுழைந்தார், மஅனா நம்மோடு எதற்காக இவர் நுழைந்தார், வலனா இன்னும் எங்களுக்கு இருக்கின்றது, அப்னா உன் மிஸ்லஹு இவரை போன்ற பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கு. ஓ இப்படின்னு அவங்க மனசுல சொல்லிக் கொள்ளக்கூடியவங்களா இருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இவர் ஏன் சின்ன பையன், இவர் எதுக்கு நம்ம கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சேர்த்தாங்கன்னு தெரியலையே, இவரை மாதிரி நமக்கே ஒரு பிள்ளைகள் இருக்கு, இவர் வயசுல நமக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கக்கூடியதாக இருக்குதே, அப்படி இருக்க எதற்காக வேண்டி இந்த சின்ன பையன் எதுக்கு நம்மளுடைய இந்த வயது முதிர்ந்த இந்த சஹாபாக்கள் கூட்டத்துல உமர் ரலியல்லாஹு சேர்த்தாங்கன்னு தெரியலையே அப்படின்னு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஃபகால உமரு, எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன்னஹு நிச்சயமாக இவராகிறவர், மன் ஹைது அலிம்தும் நீங்கள் அறிந்து வைத்துள்ள ரீதியில் பட்டவராக இருக்கின்றார். அப்போ இவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, இவரை பத்தி நீங்க தெரிஞ்சது இவ்வளவுதான் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆச்சரியமாக கேட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. பிறகு ஃபதஆனி, என்னை அழைத்தார்கள், ذات யௌமின் ஒரு நாளில் என்னை அழைத்தார்கள், ஃபஅத்கலனி இன்னும் என்னை அவர்கள் நுழையச் செய்தார்கள், மஅஹும் அவர்களோடு நுழையச் செய்தார்கள். அப்போ ஒரு நாள் ஒரு சபையில அந்த வயது முதிர்ந்த அந்த சஹாபாக்களோடு என்ன அப்படியே போய் உள்ள போய் அமர சொல்றாங்க. அந்த கூட்டத்தோட நீயும் நுழைந்து கொள் என்பதாக சொல்லி என்ன அமர வைக்கிறாங்க. ஃபமா ரஅய்து, எனவே நான் அறியவில்லை, நான் பார்க்கவில்லை. எப்போ இங்க அறியவில்லை என்பதுதான் இங்கு பொருத்தமானதாக இருக்கும். அன்னஹு நிச்சயமாக விஷயம், தஆனி உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்னை அழைத்தது, யௌமைதின் அந்த நாளில் அழைத்தது, இல்லா லியுரியஹும் அவர்களுக்கு நான் யார் என்பதை காட்டித் தருவதற்காகவே தவிர இல்லை. அப்போ என்னை யாருன்னு அவங்க அறிவிக்கிறதுக்காக, அந்த வயது முதிர்ந்த அந்த சஹாபாக்களுக்கு இவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிய வைக்கிறதுக்காக தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன கூப்பிட்டாங்கன்னு எனக்கு அப்போ தெரியல அப்படின்னு சொல்றாங்க. கால உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கேட்டாங்க, மா தகூலூன ஃபீ கௌலில்லாஹி தஆலா, உயர்ந்த அல்லாஹுடைய இந்த சொல்லில் நீங்கள் என்ன கூறுகிறீர்கள். அப்போ அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த சொல்லு, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற இந்த ஆயத்தினுடைய இந்த சொல்லாகிறது. இந்த சொல்ல குறித்தான உங்க கருத்து என்ன, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு அந்த முதிய சஹாபாக்களோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. அந்நஸ்ரு 1, இது சூரத்து நஸ்ருல 1வது ஆயத்தாக பதிவு செய்யப்படுதுன்னு சொல்றாங்க. ஃபகால பஅதுஹும், அந்த பிறகு அந்த வயது முதிர்ந்த அந்த சஹாபாக்களில் சிலர் சொன்னார்கள், உமிர்னா நாங்கள் ஏவப்பட்டோம், நஹமதுல்லாஹ அல்லாஹுவை நாங்கள் புகழ வேண்டும் என்பதை நாங்கள் ஏவப்பட்டோம், வனஸ்தக்ஃபிர்ஹு இன்னும்
அவனோடு நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்வது, நாங்கள் பாவ மன்னிப்பை தேடிக்கொள்வதையும் நாங்கள் ஏவப்பட்டோம். இதா நசரனா, எங்களுக்கு அவன் உதவி செய்தால், வஃபதஹ அலைனா, இன்னும் எங்களின் மீது அவன் வெற்றியை கொடுத்தாள். அப்போ அல்லாஹு தஆலா எங்களுக்கு வெற்றியை கொடுத்தாலோ, அல்லாஹு தஆலா எங்களுக்கு உதவி செய்தாலோ, நாங்கள் அல்லாஹ்விடத்தில் ஹம்து செய்யணும், அல்லாஹுவை புகழ வேண்டும் என்பதற்கும், அல்லாஹு தஆலாவிடத்தில் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்கும் நாங்கள் கட்டளையிடப்பட்டிருக்கின்றோம் என்பதை அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சிலர் அவர்களில் சிலர் அமைதியாக இருந்தார்கள், மௌனம் காத்து கொண்டார்கள். ஃபலம் யகுல் ஷையன், எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் கூறவில்லை. அப்போ கொஞ்ச பேரு இந்த பதில் சொன்னாங்க, கொஞ்ச பேரு அமைதியாக இருந்துட்டாங்க, பதில் சொல்லாம அப்படின்னு சொல்றாங்க. ஃபகாலலி, எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு கேட்டார்கள். அகதாலிக தகூலு இப்னு அப்பாஸ், அப்பாஸுடைய மகனே, நீங்களும் இவ்வாறுதான் கூறுகிறீர்களா? இந்த கருத்து தான் உங்களோட கருத்தாகவும் இருக்குதா அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்னை பார்த்து கேட்டாங்க. ஃபகுல்து, எனவே நான் சொன்னேன், லா, கிடையாது என்பதாக நான் சொன்னேன். இல்லை உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இது என்னுடைய கருத்து கிடையாது என்பதாக அவர்கள் சொன்ன பொழுது, கால உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், ஃபமா தகூலு, நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? அப்போ நீங்க என்ன கூறுறீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே, குல்து, நான் சொன்னேன், ஹுவ, அதுவாகிறது, அஜலு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வயதின் தவணையாக அது இருக்கின்றது. அலமஹு லஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த தவணையை அறிய செய்தான் அல்லாஹு தஆலா. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கே இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அறிய செஞ்சா அப்படின்னு சொல்றாங்க. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அந்த ஆயத்தை அல்லாஹு தஆலா சொன்னா. கால, அப்போ அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. வதாலிக, இன்னும் இதுவாகிறது, அலாமத்து அஜலிக், உங்களுடைய தவணையினுடைய அடையாளம் என்பதை அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னான். சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் கற்று தந்தான். ஃபஸப்பிஹ், எனவே நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். பிஹம்தி ரப்பிக, உங்களுடைய இரட்சகனை நீங்கள் ஹம்து செய்வதை கொண்டு, புகழுவதை கொண்டு நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். வஸ்தக்ஃபிருஹு, இன்னும் அவனோடு நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள். இன்னஹு, நிச்சயமாக அவனாகிறவன், கான தவ்வாபன், பாவங்களை மன்னிக்க கூடியவனாக அவன் ஆகியிருக்கின்றான் என்ற ஒரு செய்தியினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தஆலா கற்று தந்தான்னு சொல்றாங்க. அல் ஃபத்ஹ், சூரத்துல் ஃபத்ஹ்ல மூன்றாவது ஆயத்தாக இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகின்றது. ஃபகால உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மா அஅலமு, நான் அறியக்கூடியவனாக இல்லை, மின்ஹா, இந்த ஆயத்தில் இருந்து, இல்லாமா தகூலு, நீங்கள் சொல்லிய ஒன்றை தவிர. நீங்க சொன்னது மாதிரிதான் எனக்கும் தெரியும், நீங்க சொன்னதுதான் நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதாக என்னை அந்த சபையில் புகழ்ந்து, அந்த வயது முதிர்ந்த சஹாபாக்களிடத்தில் நான் ஒரு பெரிய ஆள், நான் ஒரு சிறப்புக்குரியவர் என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உணர்த்தினார்கள் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு அறிவித்து தராங்க. ரவாஹுல் புகாரியு, இந்த ஹதீஸானது புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள் என்பதை சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் ஹஸ், இந்த தூண்டுதல் என்ற பாடத்தின் கீழ் அமைவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஹதீஸில அந்த உமர் ரலியல்லாஹு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து, இந்த ஆயத்தானது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தவணையாக இருக்கின்றது, அவர்களுடைய தவணையின் அடையாளமாக இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொன்னானா இல்லையா? அதன் மூலமா என்ன சொல்ல வரானா,
அப்படி சொல்லிட்டு அல்லாஹு தாலா ஒரு விஷயத்த சொன்னா, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபான்னு சொன்னான். அப்போ நீங்க அல்லாஹ்விற்கு ஹம்து செய்வதை உண்டு, அல்லாஹ்விற்கு புகழ்வதை கொண்டு, அல்லாஹ்வை புகழ்வதை கொண்டு நீங்க தஸ்பீஹ் செய்யுங்க. இன்னும் அல்லாஹ்விட்ட நீங்க இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுங்க. இப்படியெல்லாம் அல்லாஹ் தாலா சொல்ல காரணம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வயதினுடைய அந்த முதிர்ச்சியை அவர்கள் அடைந்து விட்டார்கள். அந்த வயதினுடைய அந்த தவணையை அவர்கள் அடையக்கூடியவர்களாக இருக்கிறது காரணமாக அல்லாஹ் தாலா இப்படிலாம் சொல்றான். உங்களுக்கு வயதாகி விட்டது யா ரசூலல்லாஹ், அதனால் நீங்கள் அமல்களை செய்யுங்க. என்னை புகழுவதை கொண்டு நீங்க தஸ்பீஹ் நிறைய செய்யுங்க. என்னிடத்துல நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அப்பனா என்ன அர்த்தம்? நீங்கள் என்னோடு இபாதத்தில் அதிகம் ஈடுபடுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா இதன் மூலமாக சொல்ல வருகிறான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உணர்த்துகிறான்னு சொன்னா, மத்த எல்லா மக்களுக்கும் உணர்த்துகிறான் என்றுதான் அர்த்தம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அந்த வயதினுடைய தவணை வந்துருச்சுன்னு சொன்னா, இந்தந்த அமல்கள் அல்லாஹு தஆலா செய்ய சொல்றானா, மத்த நபர்கள் எல்லாம் அந்த வயதை அடைந்த பொழுது, வயதான காலத்தில் எப்படிப்பட்ட அமலை செய்ய வேண்டும் என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ அந்த ஒரு கருத்து இங்கு இடம் பெயர்றதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் ஹத் தூண்டுதல் என்ற பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு என்ற தலைப்பின் கீழேயும் இந்த ஹதீஸானது வரக்கூடியதாக அமையக்கூடியதாக இது நமக்கு இருக்கின்றது. அப்போ இன்றைய பாடத்துல நாம் இந்த 112வது ஹதீஸையும் இந்த 113வது ஹதீஸையும் நாம் பார்த்தாச்சு, பார்த்து நிறைவு செஞ்சாச்சு. இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்துல இந்த 114வது ஹதீஸை குறித்தான விஷயங்களை நாம் பேசுவோம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.